அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். என்னதா சாயினி, எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? SSK, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்ன சொல்ற? என்ன தெரியணும்? சும்மா நடிக்காதீங்க. நீங்க விருப்பப்பட்டு கௌதம் இலக்கியாவை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் நீங்க தப்ப உணர்ந்து கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டதெல்லாம் வடிகட்டின சுத்தமான பொய். இதெல்லாம் நீங்க சந்தோஷமா செய்யவே இல்ல. இலக்கியா என்னமோ சொல்லி உங்களை மிரட்டி பண்ண வச்சிருக்கா. அது என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னதா சாயினி, என்னென்னமோ சொல்ற? இலக்கியா என்ன போய் மிரட்ட முடியுமா? நீயா ஏதாவது கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. வா வா போலாம், கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. இத பாருங்க, நீங்க என்னதான் சமாளிச்சாலும் உங்க பதட்டமும் பயமும் உங்க முகத்திலேயே தெரியுது. சொல்லுங்க, இலக்கியா உங்களை பிளாக்மெயில் பண்றாளா? என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்றா? நீங்க எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி மறைக்கிறீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க. ரேவதி மேட்டர் மட்டும் தெரிஞ்சா தாட்சாயணி என்ன கொன்னே போட்டுருவாளே. கேக்குறேன்ல, என்ன யோசிக்கிறீங்க? ஆமா தாட்சாயணி, இலக்கியா என்ன பிளாக்மெயில் தான் பண்றா. என்ன சொல்றீங்க? ஆமா தாட்சாயணி, அன்னைக்கு கோயில்ல இலக்கியா என்கிட்ட பிரச்சனை பண்ணா. நான் கோவத்துல சூடாகி, ஆமா கார்த்திகை நான் தான் கடத்தினேன், என்ன பண்ணுவேன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். ஆனா அவ கூலிங் கிளாஸ்ல கேமரா வச்சு எனக்கு தெரியாம அதை ரெக்கார்ட் பண்ணிட்டா போல இருக்கு. கூப்பிடணும் SSK, கூப்பிட்டே ஆகணும். இல்லனா இந்த வீடியோ போலீஸ்க்கு போயிடும். இப்ப அந்த வீடியோவை காட்டிதான் கௌதம ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி மன்னிப்பு கேளுங்கன்னு பிளாக்மெயில் பண்றா. நானும் வேற வழி இல்லாம தான் அவ சொன்னதை செஞ்சேன். உங்களுக்கு மூளையே கிடையாதா? எங்க எப்படி பேசணுங்கிற அறிவு கூட இல்லாம இப்படிதான் வாய் விட்டு மாட்டிப்பீங்களா? இத முதல்லயே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஏங்க மறைச்சிங்க? சொல்றதுக்கு அந்த இலக்கிய விட்டா தானே. போனை காட்டி உடனே எல்லாத்தையும் படபடன்னு சாதிச்சுட்டா. நான் என்ன பண்ணட்டும்? இலக்கியா அந்த வீடியோவை போலீஸ்ல கொடுத்தா கார்த்திகை கடத்தின குற்றத்துக்காக என்னோட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு வந்துருவ. அத நினைச்சுதான் அந்த இலக்கிய சொல்றபடி செஞ்சேன். வாயை மூடுங்க. செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இப்ப சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை வச்சுக்கிட்டு உருப்படியா எதையுமே செய்ய முடியாது. இப்போ உங்களால கௌதம் இலக்கியாவை பார்த்து நானும் பயப்படணும். உங்களோ அங்கிள், என்ன அங்கிள் இதெல்லாம்? உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? நீங்க அன்னைக்கு தப்பா எதுவும் சொல்லியே. அவன் அப்பன் பேர் தெரியாதவன் தானே. நீங்க சரியா சொல்லிட்டு எதுக்காக சாரி கேட்கணும்? யாரு முன்னாடி நம்ம கௌரவமா இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த கௌதம் இலக்கியாவை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதும் இல்லாம அந்த கௌதம் கிட்ட மன்னிப்பும் கேக்குறீங்க. என்னப்பா இதெல்லாம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அஞ்சலி, அத அப்புறமா சொல்றேன். ஏன் இப்பவே சொல்லுங்க அங்கிள். இலக்கியா அவங்களை தனியா கூட்டிட்டு போய் மிரட்டதா அஞ்சலி சொன்னா. அவங்க அப்படி என்ன சொன்னாங்க? விஷயம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறோம். ஐயோ ப்ளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல ஏன்டா இன்னைக்கு பிறந்து தொலைஞ்சோன்னு தான் இருக்கு. இலக்கியா தான் போன் பண்றா. எவ்வளவு கொழுப்பு இருந்தா வீட்டுக்குள்ள இருந்தே கால் பண்ணுவா. சொல்லுடி. எல்லாரும் ரூமுக்குள்ள போய் இப்ப என்ன பண்றீங்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள கேக்க கட் பண்ண வேண்டாமா? கெஸ்ட் எல்லாரும் ஆர்வத்தோட இருக்காங்க. நாங்க அதை விட ஆர்வமா இருக்கோம். பர்த்டே பேபி சீக்கிரம் வர சொல்லுங்க. அப்புறம் SSKவுக்கு முகத்தை நல்லா தொடச்சு சீவி சிங்காரிச்சு கூட்டிட்டு வாங்க. பேய பார்த்த மாதிரி முகம் வேர்த்து கருத்து போயிடுச்சு. பாவம். பாத்தீங்களா எப்படி வெறுப்பேத்துறாங்கன்னு? ஆனா கௌதம் இலக்கியா பேசுற தோரணையை பார்த்தா
நம்ம மேட்ரு ஏதோ ஒண்ணு அவங்க கையில சிக்கின மாதிரி இருக்கு. ஆமா அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். எஸ்எஸ்கே ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யறதா நினைச்சு ஏடாகுடமா செஞ்சு நம்மள சங்கடத்துல மாட்டி விட்டுட்டாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் கார்த்திக். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. போங்க போலாம். வாங்க வாங்க. வாங்க. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.